எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒவ்வொரு தடவையும் அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு சில பேத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுவோம். கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெமோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். போர்ட்ஃபோலியோ வேல்யூ, டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பு, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கரண்ட் வேல்யூ என்ன, ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்தியன் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 11.6 lakhs ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ 1,22,000 நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, இப்போ இங்கே இந்தியன் ஸ்டாக்ஸ்னு இருக்குங்களா, இங்கே இந்தியன் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த இந்தியன் போர்ட்ஃபோலியோ தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்டாக் இந்த டேட்டில் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் பை பண்ணுறீங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே இந்த டேட் கொடுக்குறீங்க. இங்கே டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இதே டேட் எடுத்துக்கிறேன், 5th April எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு 50 குவான்டிட்டி கொடுக்குறேன்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எடுத்து விட்டிங்கன்னா வேல்யூ இது நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஆக்சிஸ் பேங்க்னு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சிம்பிளை நம்ம போர்ட்ஃபோலியோ சிம்பிள்ஸில் ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இந்தியன் போர்ட்ஃபோலியோ சிம்பிள்ஸில் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இதோட என்எஸ்சி சிம்பிள்ஸை கண்டுபிடிக்கணும். கூகுள் ஃபினான்ஸில் போயிட்டு இப்போ ஆக்சிஸ் பேங்க்குங்கிறத சர்ச் பண்ணுறேன். ஆக்சிஸ் பேங்க்னு கொடுத்திங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு இருக்கும். ஸோ இந்த என்எஸ்சி இதுதான் இதோட சிம்பிள். கூகுள் ஃபினான்ஸ் ஷீட்டில் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே போயிட்டு இந்தியன் போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு இங்கே ஆக்சிஸ் பேங்க்னு கொடுக்குறேன். ஆக்சிஸ் பேங்க். ஸோ சிம்பிள் நம்ம காப்பி பண்ண சிம்பிள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆக்சிஸ் பேங்க்கும் என்எஸ்சி அந்த காலனுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கீழே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 958 இருக்குது. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 965. ட்ரேடிங் டேல சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 8 rupees வரைக்கும் ஏரியா இருக்குது. ஸோ இப்போது இந்த நேமை கொண்டு போயிட்டு இந்தியன் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ எல்லாமே இந்த நாட் அவைலபிள் இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஎஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்குக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அக்கௌண்ட்டு எதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா இண்டுமணியில் வச்சுருக்கேன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசான் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணணும்னா ஆல்ரெடி அமேசான்கிறத நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கொக்கோகோலா எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் போயிட்டு கொக்கோகோலா அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். என்எஸ்சி வெப்சைட் இருக்க அப்படிங்கிற இதை நான் காப்பி பண்ணி போயிட்டு கொக்கோகோலா அப்படின்ட்டு ஆட் பண்ணிட்டு, ஸோ நான் இதோட சிம்பிள்ஸில் கொக்கோலாவோட சிம்பிளை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே இந்த ப்ரைஸை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ $61. ஸோ அந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ யூஎஸ் ஸ்டாக்கில் நான் சேம் டேட் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க, இப்போ 20 ஷேர்ஸ் அப்படிங்கிற பை ப்ளஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் $50 பை பண்ணுறேன். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேல்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பாரக்ஸி இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பாரக்ஸி கரெக்ட் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு காலனுக்கு அடுத்து இருக்க இந்த இந்த அண்டர்ஸ்கோர் இந்த வேல்யூ இருக்குல்ல. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ஸ்கீம் கோடு இருக்கான். ஸ்கீம் கோடு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த ஸ்கீம் கோடு இதை கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் டேட் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க, பர்ச்சேஸ் நேவிகேஷன் அந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டு யூனிட்ஸ் அந்த எல்லாமே கொடுத்தீங்கன்னா அதுவே கரண்ட் நேவிகேஷன், டியூரேஷன், கரண்ட் ரிட்டர்னு, கரண்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டா லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதுவே உங்களுக்கு ட்ராக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மெத்தட் தான் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்ஒய் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பேன். எஸ்எஸ்ஒய் நான் மந்த்லி 5,000 போடுறேன்னா நீங்கள் மந்த்லி 12 months போட்டிருக்கீங்க அப்படின்னா 12 into 5 60,000 நீங்கள் இங்கே போட்டு அது உங்களுக்கு பர்சன்டேஜ் தெரியும் அப்படின்னா பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி உங்களோட கரண்ட் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு இதுலயே வந்து நீங்க டோட்டலா ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இந்தியன் ஸ்டாக்ல வந்து 39% பண்ணியிருக்கேன். யூஎஸ் ஸ்டாக்ல 27% அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல 11% அண்ட் எஸ்எஸ்ஐன்னு பார்த்தீங்கன்னா 21%. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைவர்சிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த சார்ட். ஸோ கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த கூகுள் ஷீட் நான் லிங்க்ல ஆட் பண்ணுறேன். இது வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களே உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸோ நீங்கள் என்னென்ன ஹோல்டிங் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.